வணக்கம். யூனிவர்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பின் பெயர் தியான சக்தியின் உண்மை நிகழ்வுகள் பகுதி 1. நான் பல வருடங்களாக நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா தியானம் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். இதன் பலனாக சில சக்திகள் என்னில் இயக்கத்தை பெற்று உள்ளன. இப்பொழுது நான் கூறுவது இறைவனை சாட்சியாக கொண்டு கூறும் உண்மை நிகழ்வாகும். என்னுடைய முந்தைய தியானம் பற்றி காணொளிகளில் அதன் சக்தி உதவும் என விளக்கியிருக்கிறேன். சரி, வாங்க அந்த உண்மை நிகழ்வு என்னவென்று பார்ப்போம். கடந்த மாதம் 17/4/25 அன்று மதியம் படுக்கையில் படுத்து ஓய்வெடுத்து கொண்டிருந்தேன். திடீரென்று எனது வலது கையின் விரல்களை குவித்து பாம்பு படையெடுத்து இருப்பதை போல் வைத்து இருந்தேன். எப்படி என்றால், நம்ம சிறு வயதில் பார்த்திங்கன்னா அந்த கையை இப்படி வச்சுக்கிட்டு பாம்பு மாதிரி பாம்பு கொத்துது, பாம்பு பாரு அப்படின்னு சொல்லி சிறுவர்களை பயமுறுத்திக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி கையை அப்படி வச்சுருந்தேன். அப்போ நான் இதே போன்ற அந்த கையை அந்த பாம்பு போல் ஒரு உருவமாக பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்போது என்னுடைய மனம் ஒரு உணர் திறனில் இருப்பதை உணர்ந்தேன். சரி, ஏன் இவ்வாறு மனதில் எண்ணம் என யோசித்தேன். அப்போ பார்த்திங்கன்னா மனசு இந்த மாதிரி சொல்லுது. அதாவது மனம் என்ன கூறியதுன்னா, இன்று ஒரு பாம்பை நீ பார்க்கக்கூடும். அது நல்ல பாம்பாக இல்லாவிட்டாலும் ஒரு தண்ணீர் பாம்பாக கூட இருக்கலாம். சூழ்நிலையை பொறுத்து அது இருக்கும் அப்படின்ற மாதிரி மனம் சொல்லிச்சு. சரி, இன்று உறுதியாக இந்த விஷயத்தை நம்ம சோதனை செய்து பார்த்துவிட வேண்டும் என்று ஒரு எண்ணம் உருவாக்கி கொண்டேன். அன்று மாலை வேலை நிமித்தமாக ஒரு கிராமத்திற்கு போய்விட்டு வீட்டிற்கு ஆட்டோவில் திரும்பி வந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது எனது பார்வையில் ரோட்டில் அருகில் சிறிதளவு தண்ணீருடன் காணப்பட்ட கால்வாயில் ஒரு வெளிர் மஞ்சள் நிற தண்ணீர் பாம்பு ஒன்றை காண நேர்ந்தது. உடனே எனக்கு அன்று மதியம் மனதில் உதித்திருந்த அந்த எண்ணம் உடனே வெளிப்பட்டது. ஆகா, மனதை சோதனை செய்ய நினைத்தோம், அதன் சக்தியை உண்மையாக வெளிக்காட்டிவிட்டது என்பதை எண்ணி மிகவும் ஆச்சரியமடைந்தேன். இந்த மாதிரி மனதின் ஆற்றல் தியானத்தால் சக்தியாக உயர்ந்து இருக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். எனவே நீங்களும் தியானம் செய்து மனசக்தியை பெருக்கி உடலை சுற்றி நல்ல ஒரு ஒளிவட்டத்தை உண்டாக்குங்கள். அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.